இதில் கடற்படை பொம்பளை பிள்ளை நேவி ஆள் வந்து ஒரு 591 பிரிகேட் அந்த முறையிட்டு அவையால் சொல்லியிருக்கேன். இப்போ அழிவு கடந்த ஸ்ரீலங்கா நேவி ஆர்கேரஜி இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பார்க்க தெரியும். இது நாயாத்து பாலம். நாயாத்து பாலத்தில் வந்து இந்த முக்கியமாக சொல்ல சொன்னால் பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா நேவி கடற்படையினர் வந்து சேவையை செய்து கொண்டார்கள். எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு பின்னால் தான் அவர் ஏற்றி கொண்டிருக்கிறேன். தற்போது வந்து ஹலோ நிறுவனத்துக்கு கனிவடி அகற்றும் பிரிவினருக்கு உரிய ஒரு படகு வந்து அவர்களுடைய ஊழியர்களை மட்டும் ஏற்றிச் செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு சொல்லி படகு சேவை ஆரம்பித்திருக்காக என்றால் கொக்கு தொடுவாய் பக்கம் மைன்ஸ் என்ற வேலைகள் இருக்கிறபடியெல்லாம் அவைகளுக்குரிய தனிப்பட வந்து கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதை விட இப்போ வந்து தற்போது வந்து இராணுவ கடற்படையினர் வந்து கொட்டில்கள் வந்து நிறைய அடித்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து அடித்து செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த காணொலியையும் இதுக்கு நாங்கள் ஃபுல்லாக காட்ட இருக்கிறோம். அதை விட எங்களுடைய இராணுவத்தினர் வந்து இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிற பாலம் போட்டு கல்லுகளை தூக்கி அப்படியான வேலைகளை வந்து நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் வந்து காணொலியில் பார்க்கலாம் இருக்கலாம். ஓகே, இந்த காணொலியை முழுமையாக பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த காணொலியை பதிவுடன் வாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சுன்னா நாயாத்து பாலத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாயாத்து பாலத்தில் வந்து முக்கியமான வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் நாயாத்து பாலத்துக்கு போகிறோம். இப்போ நாயாத்து பாலத்தில் வந்து வீதி மூடப்பட்டுள்ளது என்று போட்டிருக்காங்க. இந்த பாலத்தில் நேவி இராணுவம் எல்லாமே நிற்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, கடல் படையினர் வந்து இந்த இதை செய்து வந்த படகு சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து கடற்படையினர் வந்து இந்த படகு சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இன்னொரு போட் வருது. ஆனால் அது குழந்தை பிள்ளைகளையும் மக்களையும் ஏற்றி கொண்டு வந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு வருங்க. இந்த இடத்துல வந்து மோட்டர் பைக்குகளை வந்து ஏற்றி கொண்டு இந்தியாவில் வந்து போட்டுக்கினா அந்த அவ்வளோத்துக்கும் வந்து கடற்படையினர் தான் மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறாங்க. கூடுதலாக நாங்கள் எல்லாருமே குறை கூறித்தான் இருக்கிறோம். இந்த நேரத்தில் கடற்படையினருக்கு நாங்கள் நன்றி சொல்லத்தான் வேணும். கட்டாயம் வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க. அடுத்த காலங்களில் வந்து மக்களுக்கு சரியான கஷ்டப்பட்டு சரியான வேலை செய்து கொடுக்கணும்.
இந்த இடத்துல வந்து நாங்கள் கடற்படையினர் வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த பொம்பளை பிள்ளை நேவி பொம்பளை பிள்ளைகள் வந்து அவையிலையும் கூப்பிட்டு பிள்ளைகளை தூக்கி வச்சு நிற்கணும். அம்மா வந்து கையை பிடிச்சு கொண்டு வந்து ஒரு கடற்படை பொம்பளை நேவி ஒரு ஆள் வந்து லேடிஸ் வந்து ஏற்றி விடுறாங்க பாருங்க. அவாவுக்கு வந்து சரியான பாதுகாப்பு அங்கீகள் வழங்கப்பட்டு பாதுகாப்பான முறையிலேயே பயணத்தை மேற்கொள்ளுவின. ரெண்டு பேர் வாரண்ட சின்னத்துக்காக திருப்பி அந்த படகு கரையை வந்து திருப்பி அவைகளை ஏற்றுங்க. இந்த ரெண்டு பேருக்காகவும் திருப்பி வந்து திருப்பி ஏற்றப்படுது. கைவழியெல்லாம் ஷூவெல்லாம் எடுத்துக்கொண்டு போவேன். ஆனால் ஒவ்வொருத்தர்களுக்கும் பாதுகாப்பு அங்கி வந்து வழங்கப்படுது. பாதுகாப்பு அங்கியை வழங்கினதுக்கு அப்புறம் போட்டு அவைகள் இதென்ற பிறகு தான் படகு சேவை ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று இங்கே இருந்து போகும்போது அங்கே இருந்து கொண்டு வருது. மேலே சரியாக கஷ்டப்படுறாங்க. செட்டியான வேகமாக போகுதான். இதை பாருங்க, அவைகள் வந்து பேக்கை கொடுப்பினேன். எல்லாமே கடற்படையினர் தான் இதை வந்து தூக்கி ஏற்றி இதை வந்து செய்யணும். இந்த கடற்படையினுடைய படகு சேவையானது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த அனர்த்த கால பகுதியில். இந்த கடற்படையினர் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த படகு சேவையை செய்ய விடின் அவரை செய்யலைன்னு சொன்னால் இதை தனியார் தானே செய்யணும். அப்போ தனியார் செய்திக்கிறேன்னு சொன்னால் அப்போ நிறைய காசுகள் அதுகள் இதுகள் எல்லாம் வந்து மக்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற மக்கள் வந்து கூடுதலாக கஷ்டப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த இடத்துல இராணுவத்தினருடைய வேறு பாலங்களை வந்து வேறு அமெரிக்கா செய்துன்னு சொல்கிறாங்க, இந்தியா செய்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்தை பொறுத்தளவில் எங்களுடைய அதாவது ஸ்ரீலங்கா மிலிட்ரி தான்
இந்த இடத்துல வந்து தனியாக செய்து கொண்டு இருக்குது. வேறு வேறு இடங்களில் வந்து கிட்டத்தட்ட இந்தியா இராணுவம் இந்தியன் மிலிட்ரி வந்து செய்கிறாங்க. இந்த இடத்துல வந்து முக்கியமாக ஸ்ரீலங்கனுடைய இராணுவம் தான் தனியாக நின்று செய்து கொண்டிருக்கிற இந்த நாயாத்து பாலத்தை புனரமைக்கிறதுக்காக. இதில் இருக்கிற வந்து ஒரு 591 பிரிகேட் கொமாண்டர் தான் இந்த இடத்துல வந்து இந்த வேலை திட்டங்களுக்கு பொறுப்பாக செய்து கொண்டிருக்கார். முல்லைத்தீவு 591 பிரிகேட் கொமாண்டர் வந்து இவர் தான் வந்து இவர் வந்து செய்து கொண்டிருக்கிற பாருங்க இந்த கல்லுகளை. இவர் தான் இதுக்கு கொமாண்டராக இருக்கிறார். இதுக்கும் பொறுப்பாக நின்று இந்த பாலத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு අර මේ කුඩ එක පේලියක් ඉන්න අනිත් පේලිය මේ පැත්තෙන් හිට ගන්න නැගිට පුරවන් ටක් ගාලා දැන් නගින අර කොල්ලේ කවුද කෝපලවා උටෙන් ඔය කටි මේ පැත්තෙන් ගන්න ඔය ලයින් එක කොහොම ගන්න අනිත් ලයින් එක යා පැත්තට ගන්න දැන් මැදට පුරවන් ටක් ගාලා ඉක්මන් කරන්න ඕනේ හරිද ඉක්මන් කරන්න ඕනේ මැස්සෙන් ඉස්සෙල්ලා ඉවර කරගන්න ඕනේ. அதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் கொஞ்சம் வேகமாக செய்யுங்கள், மழை வந்ததுன்னு சொல்லி சொன்னால் செய்ய முடியாது, தயவுசெய்து இப்போ கொஞ்சம் வேகமாக செய்யுங்கள்னு சொல்லி சொல்லுவேன். ஆனால் பாவம் அந்த இடர்காலங்களில் முக்கிய பங்கு வகிக்கிற எங்களுடைய இராணுவத்தினர் தான். இந்த இடத்த பாருங்கள், காலையில் வேலைக்கே வந்து அவர் பெரிய ஒரு பிரிகேட் கொமாண்டராக, பிரிகேட் கொமாண்டர்ன்ற மத்தியில் வந்து அவர் அதுக்கு இதுக்கு பொறுப்பாக இருக்கிறார். அவற்றை தலைமையில் வந்து இந்த புனரமைப்பு வேலைகள், அதாவது பாலம் சீரமைக்கிற வேலையை வந்து இராணுவத்தினர் செய்து கொண்டிருக்கிறேன். பெரிய கல்லுகளை எடுத்து போடுங்கள்னு சொல்லி சொல்கிறேன். Maman bakal ya.
இது வந்து ஒரு முதலாவது இடம். இந்த இடத்துல வந்து இந்த பாலத்தை வந்து தற்காலிகமாக செய்து கொண்டிருக்கேன். அந்த பாலத்தில் நடந்து போகிறோம். அங்கால வந்து இன்ஜினியர்ஸ், அதாவது ஆர்மியோட இன்ஜினியர்ஸ் வந்து மட்டும் அந்த பாலம் அங்கால இன்னொரு இடத்துல உடைஞ்ச பாலத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து இராணுவம் அந்த கல்லுகள் அடுக்கி கொண்டு இருக்கிறேன். இது இது அந்த உடைஞ்சது தற்காலிகமாக நிவர்த்தி செய்யப்பட்ட பாலம். ஆடியை வந்து ஜேசிபியை வச்சு செய்து கொண்டிருக்கு. இதில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, உண்மையாக நேவி வந்து சரியான கஷ்டப்படுறாங்க. ஏனென்று சொல்லி கேட்டால் சனத்தை ஏற்றுறது, தூக்கி ஏற்றுறது, பிள்ளைகளை கொண்டு வந்து கொடுக்குறது, பாதுகாப்பாக மோட்டர் பைக்குகளை வந்து அவங்களே தூக்கி அவங்களே ஏற்றுறாங்க. அப்படி வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க. எங்களுடைய தமிழருடைய குணம் என்ன இப்படித்தான். நார்மலாக யாரும் என்ன பேசுகிறீங்களோ சரியே இல்லை. இதில் வந்து என்னென்னா, ஒரு காலத்தில் அவங்க புலா விட்டாங்க பேசணும். இப்போ நல்லது செய்கிறாங்க, அவங்கள வாழ்த்துவோம். இதுதான் மனித இயல்பு, வேறு வழியும் இல்லை. எல்லாமே உடைப்பாடுகள் தான். இங்கே பாருங்க, அங்கால, அதாவது நான் போகிறதுக்கு கொஞ்சம் அங்கால தான் வேலை நடக்குது. அங்கால போகல, அதான் என்ன போட்டில் அங்கால சுற்றி போட்டில் வந்து தான் நாங்கள் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நான் அங்கால போயிடாது, நான் கிட்ட வச்சு சூம் பண்ணி போட்டு பார்ப்பேன். இந்த பாதை எல்லாருக்குமே தெரியும் என்று நினைக்கிறேன். நான் முதல்ல இதான் மன்னார் காட்டுக்குள்ளே போகிற பாதை. இந்த பாதை ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். உள்ளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பங்கார் ஒன்று எடுத்துனாங்க, அது இதெல்லாம் போகிறது. இப்போ மறக்க இங்கே பாருங்க, ஒரு அளவில் ஒரு நீட்டாக படுத்துட்டு இருக்கிறார் அமைதியாக. ஓகே, நீங்கள் பாடுங்க. இதுதான் இந்த தொங்கலும் பாருங்க. இந்த கான்கிரீட் வந்து இப்போ புதுசாக அடிக்கப்பட்ட கான்கிரீட். இங்கே புதுசாக அடிச்சிருக்கு இந்த கான்கிரீட். இதெல்லாம் புதுசாக நடந்த வேலைகள். இங்கே கல்லுகள் சகிதம் வந்து பாருங்க, இங்கே வெடிக்குது. இங்கே கிட்ட பயமாக கிடக்கு, வெடிக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே வெடித்து தூளாக தான் கிடக்கு. கிட்ட போக அவங்களே சொல்கிறாங்களோ தெரியா. அங்கால வந்து இராணுவத்தினருடைய இன்ஜினியர்ஸ் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆமிக்காரர் சொன்னார். அங்கால நான் போயிடாது, கடந்து தான் போகணும். ஆனால் இதுலேருந்து காட்டுறேன்னு பாருங்க. பாலம் பொறுத்துற வேலைகளில் வந்து அவள் ஈடுபட்டுட்டேன், துவங்கிட்டேன். பெரிய ஒரு கிரேனோட இந்த உதவியோடு வந்து இந்த பாலம் பொறுத்துற வேலையை வந்து செய்யினேன். அங்கே இருக்கிற ஒரு இராணுவ வீரர் வந்து ஒரு கையாட்டுறார்.
இந்த இடங்கள் இந்த பாருங்கள் இந்த உடையல்கள் வந்து இந்த வெடிப்புகளோட வந்து இனி ஒரு காலங்களில் இதை வந்து பயணிக்கிறதுன்றது கஷ்டம். ஆனால் இதை முற்றும் முழுதாக அந்த கம்பியால் இரும்பால் செய்த பாலங்களை போட்டால் தான் இது மக்களுக்குரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இங்கே பாருங்க, இதெல்லாம் நம்பி இனி இந்த பாதையால் மக்கள் பயணிக்கிறன்றா சரியான கஷ்டம். அதாவது இந்த பாலத்துக்குரிய கல்லை வைத்து அடுக்கிறதுக்குரிய கம்பிகள் அதுக்குரிய நெட்டுகள் வந்து ஆடியால் வந்து இறக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதோட ஜெனரேட்டர்களும் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கிற இந்த வேலைக்கு நிமித்தம். இராணுவருடைய நேவியுடைய படகு சேவை. எப்படி இருக்குன்னு கீழே போச்சுக்கண்டா அவ்வளவுதான். தண்ணி பாய்ஞ்சு கொண்டே இருக்குது. நேற்று பெய்த மழை தானே, அப்போ அதால் தண்ணி இன்றைய கூடுதலாக பாயுது. நான் போயிருக்க நிறைய கல் இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் தான் கிடக்கு. මල්ලි මේ අර ආර්ජී එක්කෙනකින් අහන්න අර මේ තඩි ගල්ලා එන්නේ නැති කියලා දැන් අර මේක පාර ලෙවල් කරලා පුරවන්න කියනවා ඉක්මනින් ආන්න කීයට දෙන්න කියලා. දැන් උදේ වෙනකොට එන්න බෑනේ. මේ දැන් ඒකට අර මුන්නේ මට තියාගන්න අර මුන්නේ මේ මෙන්න මේ පැත්තේ මේ හෙඩ් එක මේ මෙහෙම කරන්න කියන්නේ මේ පැත්ත දැන් මේ පැත්ත අපි කරානේ එතකොට එහා පැත්තත් කරලා තියෙනවා කවුද ස්ටීව් මේ පැත්ත
ඔව් මේ පැත්ත තියෙනවා. දැන් මේ පැත්තට දැන් ඊළඟට මේ පැත්තේ වතුරට දානකොට ජැකට් දාන්න ඕනේ. මෙතන වැඩ කරන කට්ටිය ඔක්කොම ලයිට් ජැකට් දාගෙන කරන්න ඕනේ. හරිද? තමයි ඔකට මේ මෙතන වතුරට ළඟට බහිනකොට ලයිට් ජැකට් දාගන්න ඕනේ. හරිද? දාන්න නැතුව වතුර ළඟට බහින්නේ නැහැ. හරිද? එන්න අප්පා හරිද? අර ලොකු ගන්න එනවද? ඉබර. සිස්ටම් එක කියන අපිට කොහොමද පුරවන්න තියෙන්නේ කියලා. එතකොට අපිට තියෙන්නේ පාස් කරලා ටක් ගාලා මේ ෆිල් කරගන්න තමයි තියෙන්නේ. එතකොට අර මහන එකත් ඒක ටක් ගාලා පුළුවන් තරම් ඉක්මනින් එසිස් කරන්න. හරි සරි. වැස්සට ඉස්සෙල්ලා එසිස් කරන්නයි තියෙන්නේ ටක් ගාලා. එතකොට අරක දානවනේ මෙතන. වැඩි කරනවද? ஒரு ஆபத்தான பாதைன்னு தெரிஞ்சு ஒன்றும் போகிறாங்க. கஷ்டப்பட்டு தானே ஏறுது. Jeep, where to unload that? Buddy, bus එක උතනින් ගහගන්න. எல்லாரும் அந்த சைடுக்கு போகணும். எல்லாரையும் வர சொல்லி எல்லாரும் போகணும். அங்கே போய் ஷர்ட் எடுத்துட்டு வாங்க. How are you? Bade, light jacket ටික අරන් එන්න ගියා. හරි ගේන්න. ඔය අකල් දුවලේ.
நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் இந்த இடத்திலேயே குவிக்கப்பட்டு அதுக்குரிய அவர்களுக்குரிய வேலைகளை இன்று காலையிலே துவங்கியிருக்கிறார்கள். கூடுதலாக அவர்கள் எங்களுடைய இராணுவ உயர் அதிகாரி கூறியிருந்தார், இந்த இடத்துல இதுக்கு முன்னுக்கு இருக்கிற பாலம் வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் தாங்கள் அதை முடித்து விடுவதாகவும், அதை முடித்தாலும் இந்த பாலம் இப்போ நான் இன்று கதைத்து கொண்டிருக்கிற பாலமும் முற்றுமுழுதாக வேலைகள் நிவர்த்தி செய்யப்படும் பட்சத்தில் மட்டுமே வாகனங்களை இந்த இடத்துக்கு அனுமதிக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் இந்த உயரதிகாரி கூறியிருந்தார். இதில் வேலை செய்கிற இராணுவத்தினர்களுக்கு அதாவது கவச அங்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஏனெனில் தச்சமன் தண்ணிக்குள்ளே போனால் அவர்களுக்குரிய பாதுகாப்பு தேவை என்றதுக்காக கவச அங்கிகள், அதாவது வேலை முடிஞ்சுது. இந்த இடத்துல வந்து இராணுவத்தினர் அதாவது அவர்களுக்குரிய அதாவது நீரில் அடித்து செல்லப்பட்டால் அதுக்குரிய பாதுகாப்பாக கவச அங்கிகளை அணிந்து இந்த இடத்தில் வேலை பார்ப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கல் அடுக்கி கொண்டு இருக்கிறேன். இதை வந்து மேலதிகாரிகளும் பார்வையிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து எல்லாரையுமே ஜக்கெட் போட சொல்லி கடுமையான உத்தரவுக்கு சொல்கிறாங்க. வந்து ஜக்கெட் கட்டாயம் போட வேணுமென்று சொல்லி ஜக்கெட்டை போட்டுக்கொண்டு தான் எல்லாரும் வேலை செய்யணுமென்று சொல்லி கடுமையாக அவர் சொல்லுகிறார். உண்மையாக மிகவும் ஒரு ஆபத்தான பாதை, ஒரு ஆபத்தான வேலைன்னு தான் இதை சொல்லணும்.
වාගේ ජොබ් එක කරනවා. ටෙම්පරරි අයියෙන් නෙවෙයි. දුබත්. අනිනේ මෙතන ඒ බලන්න. இல்லை இல்லை நீங்கள் விடுங்க, நீங்கள் ஏன் ட்ரெஸ் எடுக்கிறீங்க? அது போய் வரோம் வத்த வச்சு மரவள்ளி நிற்கி வாழை நிற்கி அப்போ இந்த மழை வந்ததால் சரியாக சேதமாகுது. கடமழை வையா என்னென்னா வத்த மீண்டும் வைக்க முடியாத நிலையில் இருக்குது. நாங்கள் வந்து பதியம் வச்சு தான் வைக்கினாங்க, பக்கெட் பண்ணி பதியம் வச்சு வச்சா அது இந்த வெள்ளம் தண்ணியும் வந்து எல்லாம் கொண்டு போட்டுது. இப்போ அதை மீண்டும் என்னென்னு வைக்கிறேன்னு தெரியாமல் அதில் ஏழு டின் வத்த வச்சுனாங்க. வத்த அந்த டின் காசு மட்டுமே 77,000 ரூபா, 11,000 ரூபா ஒரு டின். மரவள்ளி ஒரு 1000 அடி மரவள்ளி அப்படியே சரி எல்லாம் சரிஞ்சிட்டது. கிழங்கு பிடுங்கி கொடுக்கலாம், அதை பிடுங்குறது கொஞ்சம் கூடாது. ஓ அதான் நல்லா பிடுங்கலாம். இப்பயும் இங்கே மரவள்ளி கிழங்கில் பார்த்து கொஞ்சம் பிடுங்கி கொண்டு தான் பார்க்கணும். இது வந்து ஞாயாறு செம்மல கிழக்கு கிராமசபர் வந்து பார்த்தவரா வந்து இதுவரை பார்க்க இல்லையோ? இது உங்களை மாதிரி கனவேர் இதில் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இருக்காங்க. இப்போ கச்சான் போட்டிருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இப்போ நாங்கள் வந்து நிரந்தரமாக இப்போ 7 வருஷமாக அங்கே இருக்கிறோம். வீடெல்லாம் ஒரு கணக்கான கொட்டியில் ஒன்று கட்டி இருக்கிறோம். சுடாக்கி இரவு பகலாம் ஒரு 2-3 பேர் அங்கேயே இருக்கிற வாரல் அங்கேயே இருக்கிறோம். கிராம சேவை பொருளாதார வந்து ஒட்டுதருமே வந்து எங்களை காணியை இதுவரை பார்வையிட இல்லையா. நாங்கள் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு இடைவிடாமல் வந்து இந்த பயணிகள் சேவை வந்து படகு சேவை வந்து நடந்து கொண்டிருக்குது. அவைகளும் சளைக்காமல் களைக்காமல் சீறிக்கிணக்காமல் மக்களுக்குரிய சகல நடவடிக்கைகளையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றன.
இந்த இடத்துல வந்து இந்த கம்பி இந்த கம்பி கூண்டுக்குள்ளே தான் வந்து கல்லுகள் எல்லாத்தையும் போட்டு இதை கொண்டு வச்சுட்டு அப்புறம் கல்லை போட்டு நிறவி ஒரு கல்லுக்கு பாதுகாப்பாக கல்லை வந்து அடித்து செல்லாமல் ஒரு பாதுகாப்பான முறையில் செய்யணும். இதை வந்து ஆடிய செய்து கொண்டிருக்கு இராணுவத்தினர் வந்து இதுக்குரிய சகல உதவிகளையும் வந்து பக்கத்தை நின்று செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அழிவு எப்படி இருக்குது? இந்த அழிவு சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளிடம் முறையிட்டீங்களா? எல்லாரும் கமநல ஏபிசியில எல்லாம் முறையிட்டு அவையால் சொல்லியிருக்கேன். இப்போ அழிவு கடந்த மதிகள் எல்லாத்தையும் கொண்டு விட வேண்டிய தர சொல்லி அதுக்காக வயல்கள் இந்த இதுகள் எல்லாம் கதைச்சினாங்க. மரவள்ளி வத்தகை எல்லாம் இவற்றை ஃபுல்லாக அழிஞ்சிட்டு அதுக்கு சம்மந்தமாக எல்லாம் கடிதம் ஜிஎஸை கொண்டு உறுதிப்படுத்தி கொடுத்தாச்சு. அது வந்து உடனே பார்த்து தாங்கள் அதுக்குரிய அழிவுகளை இன்னும் வந்து பார்க்கல. இப்போ 2 நாள் தான் அவையலுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் அவையல் மறைவிச்சேன். என்னடா முதல் இந்த பால பிரச்சனை. நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? நான் கமக்கார தலைவராக இருக்கேன் செம்மல் ஈஸ்டில். அப்போ தான் அதுக்கெல்லாம் அறிவிச்சு இப்போ ஓமண்டி சொல்லியிருக்கேன். அவையல் முதல் இந்த பால வேலை செய்யலை தானே தண்ணி இதுகளால் உண்மையில் எல்லாரும் வேலை இதுகளாக இருந்தாப்புல இப்போ தான் ஓமண்டி எல்லாம் தரவுகள் எல்லாம் எடுத்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக பாருங்க இங்கே வந்து இந்த பாலம் உடைந்ததில் உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்குது. பெரிய என்னென்றால் உங்களால் விவசாயிகள் 950 ஏக்கர் வயல் கச்சான் எல்லாம் செய்திருக்கணும். அதால் கால்நடைகள் எல்லாம் அதுக்குள்ளே அம்பிட்டு பெரிய ஒரு சிரமப்பட்டு உண்மையில் அந்த நேவிக்காரர் இராணுவத்தினர் உண்மையில் இந்த போட்டுகள் எங்கட மீனவர்கள் எல்லாம் கொண்டு போய் இப்போ இந்த பாதை கூட மோட்டர் சைக்கிளில் பசலை கொண்டு போக மாட்டாமல் நின்று உண்மையில் இராணுவத்தினர் இப்படி எல்லாம் செய்கிற எல்லாம் உண்மையில் எங்களை மக்களுக்கு ஒரு பெரிய உதவி. வேண்டாவது எல்லாம் அழிஞ்சு யானைகள் எல்லாம் பெறாமல் போட்டு எத்தனை நாளைக்கு ஓடுறேன். அப்போ அதால் உண்மையில் இந்த பெரிய ரோட்டு இதுகளாக பசலை எல்லாம் ஏற்றிக்கூடிய மாதிரி இப்போ செய்திருக்கு தற்காலிகமாக. உண்மையில் இது எங்களுக்கு பெரிய வெற்றி என்னன்னு சொல்லுவோம். இந்த அனர்த்தத்துக்கு பிறகு இராணுவத்தினுடைய கடற்படையுடைய விமானப்படையினுடைய பங்கு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. தேவையாக இருந்து அவையால் உண்மையில் தேவையாக தான் இருக்குது. இந்த எங்கட இது கிராமத்தில் இருக்க நேவி படகுகள் எல்லாம் காசு இதுகள் இல்லாமல் உண்மையில் சனத்தை ஏற்றி மோட்டர் சைக்கிள் எல்லாம் கோயில்கள் நீராவி கோயிலுக்கு எல்லாம் பூசாரிகள் அவியல் எல்லாம் ஏற்றி உண்மையில ஒரு உதவியை செய்யணும். அந்தந்த நேரத்தில் உண்மையில அது பெரிய உதவி தானே வரவேற்கத்தக்க. இவியலுக்கு உண்மையில் இந்த வகையில் நாங்கள் கிராமத்தின் சார்பிலேயும் அமைப்பு சார்பிலேயும் இவியலுக்கு உண்மையில நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடம் வந்து கடற்படையினர் வந்து சில படகுகளை வந்து பழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதை விட வந்து புதிதாக வந்து கொட்டில்கள் அடித்து கொண்டிருக்கிறேன். சனம் வந்து நின்று போகிறதுக்குரிய மாதிரி படகு சேவை தாமதமானால் மக்கள் தங்கி நிற்கிறதுக்குரிய சகல நடவடிக்கைகளும் புதுசாக வந்து இந்த வந்து டென்ட் அடித்து கொட்டில் அடித்து கொண்டு இருக்கிறேன். அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ.